இப்போ வந்து எல்லாரும் இப்போ ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்குமே, ஒரு 2 லைன் பேசினா, அப்ப பக்கம் பக்கமா பேசினாரு, அப்பெல்லாம் எல்லாருமே வந்து கலாச்சிங்க. இப்போ அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்ப ரீசெண்டாவே சொன்னதான், இப்ப நான் போதும்டா, நான் ரொம்ப பேசிட்டேன், அப்பெல்லாம் நான் பேசினல, யார் என்ன வந்துச்சா, இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் போங்க அப்படின்ட்டு. அப்ப வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ, நல்லது பண்ணணும்னு நினைச்சாரோ, எல்லாருமே வந்து அவரை வந்து டவுன்லாம் புஷ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க தவிர்த்து யாருமே அவருக்கு சப்போர்ட்டிவா இல்ல. இப்ப அவரால் முடியல, உட்காந்துட்டாரு, எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காரு. அப்பா எவ்வளோ பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல அவங்களோட மீம்ஸ், அப்பா மீம்ஸ் பண்ண டைம்ல யாருமே ஒரு ஆள் வந்து அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னு யாருமே சொல்லல. லேட்டர் பட்ல தான் சொன்னாங்க. அவர் சிக்க ஆக ஆரம்பிச்சோடனே தான் எல்லாரும் அவர் நல்லவர், அவர் இப்படின்னு எல்லாரும் ஹெல்ப் பண்ண வந்தாங்களே தவிர்த்து அவருக்கு டவுன்ஃபால் புஷ் பண்ண மாதிரி யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. ஸோ அந்த டைம்ல வந்து அப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு தான், நான் பண்றதா பண்ணுவேன், நீ என்னை வச்சு கலாய்க்கிறியா, மீம்ஸ் போடுறியா, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ, நீ வந்து அப்படி நீ செவுத்துக்கிட்டு நின்று பேசுற மாதிரி எனக்கு சமம், எனக்கு அது காதுலலாம் உழாது, நான் பாட்டு மக்களுக்கு நான் செய்யற நல்லதை நான் செஞ்சுக்கிட்டு தான். அப்பா வந்து ஒரு குடிகாரன், குடிச்சிட்டு போய் இப்படி பண்றாரு, குடிச்சிட்டு போய் பண்றாருன்றான் தவிர்த்து யார் இந்த காலம் சொல்றவங்களே குடிக்க தான் செய்யறாங்க, அவங்களே அதெல்லாம் பண்ணதான் செய்யறாங்க. அப்பா அதெல்லாம் நிறுத்தி எவ்வளோ வருஷம் ஆச்சு. நான் ஸ்கூல் 5th 6th படிக்கும் போதே நிறுத்திட்டாரு எப்பயோ. அதையே அவங்க பிடிச்சிக்கிட்டு வந்து இன்னும் அவர் இப்படிதான் இருக்காரு, தள்ளாடுறாரு, பேசுறாரு, இந்த மாதிரியே சொல்லும் போது ஹர்ட் ஆக தானே செய்யும். என்னன்னா டே டு டே லைஃப் நாங்க பாக்குறோம், எங்களுக்கு உண்மை தெரியும், நாங்க அதை வெளியே சொன்னாலும் யாரும் நம்ப ரெடியா இல்லை. ஏன்னா மீடியால வந்துருச்சு, அவங்களுக்கு தெரியாதப்பா, டே நான் கூட இருக்கேன்டா, எனக்கு தெரியும்டா, அதெல்லாம் கிடையாது, அவங்க மீடியால வந்துருச்சு. அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து அந்த எம்எல்ஏஸ் விட்டு போனாங்க இல்லையா, நிறைய எம்எல்ஏஸ் அவர் சேர்த்து பார்த்து சேர்த்து. ஏன்னா எல்லாருமே வந்து அப்பா கூட வந்து சின்ன வயசுல இருந்தவங்க, எல்லாரும் அப்பா கூட வளர்ந்தவங்க, அப்பா வளர்த்தாரு. ஸோ ஒரு ஃப்ரெண்டா ஒருத்தவங்களை நம்பிக்கையா வச்சிருந்தவங்கள விட்டு போனாங்க. நான் வெறும் எம்எல்ஏஸ் மட்டும் சொல்ல, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து கட்சியில இருந்து பிரிஞ்சு போனாங்க அவங்களோட சுயநலத்துக்காக. ஆனா அப்பா அந்த இடம் தான் ரொம்ப ஹர்ட் ஆனார், அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஆனா அது வெளியே காமிச்சிக்கல. அவரோட பெரிய இது வந்து என்ன ஹர்ட் ஆனாலும் ஃபீல் ஆனாலும் வெளியே காமிக்க மாட்டார், அவளுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறாரு. அது ஒரு சம்டைம்ஸ் நாங்க டெய்லி பாக்குறதுனால சில இடத்துல அது தெரியும். அந்த டைம்ல ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இப்போ வந்து எல்லாரும் இப்போ ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்குமே, ஒரு 2 லைன் பேசினா, அப்ப பக்கம் பக்கமா பேசினாரு, அப்பெல்லாம் எல்லாருமே வந்து கலாச்சிங்க. இப்போ அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்ப ரீசெண்டாவே சொன்னதான், இப்ப நான் போதும்டா, நான் ரொம்ப பேசிட்டேன், அப்பெல்லாம் நான் பேசினல, யார் என்ன வந்துச்சா, இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் போங்க அப்படின்ட்டு. அப்பா வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ, நல்லது பண்ணணும்னு நினைச்சாரோ, எல்லாருமே வந்து அவரை வந்து டவுன்லாம் புஷ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க தவிர்த்து யாருமே அவருக்கு சப்போர்ட்டிவா இல்ல. இப்ப அவரால் முடியல, உட்காந்துட்டாரு, எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காரு. அப்பா எவ்வளோ பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல அவங்களோட மீம்ஸ், அப்பா மீம்ஸ் பண்ண டைம்ல யாருமே ஒரு ஆள் வந்து அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னு யாருமே சொல்லல. லேட்டர் பட்ல தான் சொன்னாங்க. அவர் சிக்க ஆக ஆரம்பிச்சோடனே தான் எல்லாரும் அவர் நல்லவர், அவர் இப்படின்னு எல்லாரும் ஹெல்ப் பண்ண வந்தாங்களே தவிர்த்து அவர் ஒருத்தர் டவுன்ஃபால் புஷ் பண்ண மாதிரி யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. ஸோ அந்த டைம்ல வந்து அப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு தான், நான் பண்றதா பண்ணுவேன், நீ என்னை வச்சு கலாய்க்கிறியா, மீம்ஸ் போடுறியா, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போ, நீ வந்து அப்படி நீ செவுத்துக்கிட்டு நின்று பேசுற மாதிரி எனக்கு சமம், எனக்கு அது காதுலலாம் உழாது, நான் பாட்டு மக்களுக்கு நான் செய்யற நல்லதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்பா வந்து ஒரு குடிகாரன், குடிச்சிட்டு போய் இப்படி பண்றாரு, குடிச்சிட்டு போய் பண்றாருன்றான் தவிர்த்து யார் இந்த காலத்து சொல்றவங்களே குடிக்க தான் செய்யறாங்க, அவங்களே அதெல்லாம் பண்ணதான் செய்யறாங்க. அப்பா அதெல்லாம் நிறுத்தி எவ்வளோ வருஷம் ஆச்சு. நான் ஸ்கூல் 5th 6th படிக்கும் போதே நிறுத்திட்டாரு எப்பயோ.